எப்படி ஆரம்ப ராசி ஆகிய மேஷ ராசி அதிர்ஷ்டமோ அதே மாதிரி பொறுமைசாலியான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவா வரக்கூடிய மீன ராசி அன்பர்கள் தான். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எஸ் லெட்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய எந்த உறவினுடைய செய்தி காத்துட்டு இருக்குன்னு கேட்கலாம். நீ வா, நம்ம பாத்துக்கலாம், நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், உன்னால என்ன செய்ய முடியுமோ நீ செய், நீ வா. நீ வந்து அது குழந்தைகளோட இருந்தாலும் சரி, குழந்தைகள் இல்லாம இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீ யாருக்கும் அடிமையா இருக்காத. நீ வந்துருனா உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன். உன்னால நீ அதிகமா நான் அடுத்து படிக்கணும்னு நினைக்கியா படிச்சுக்கோ, அல்லது வேலைக்கு போகணும்னு நினைக்கியா வேலைக்கு போ. அதாவது ஒரு ரொம்ப வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாத இருக்கிற மீனராசினியர்கள் புதுசா ஒரு பெரிய பிரச்சனைகள்னு சொல்லி வரும்போது அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல ஒரு முயற்சி எடுத்து வைக்கும் போது தாயால இருக்கும். ஸோ எல்லா வகையிலுமே தாய் ஒரு உதவியா இருக்கிறதுனால இவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில அவங்க இன்னும் வலுவா இருக்கணும், இவங்க கூட இன்னும் பிணைப்பா இருக்கணும்னா என்ன வழிபாடு செய்யறது சிறப்பா இருக்கும்? இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு உடல் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ இருந்ததுன்னா அது உடனடியாக நீங்குவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் அருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் கூட இல்லை உங்ககிட்ட இல்லை நீங்களே எஸ் அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியவங்க எங்க கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில எழுத்தில் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் சா சா சி சி அந்த சா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களினுடைய மகிமை என்ன, சிறப்பு என்ன, அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவு ஒவ்வொரு ராசிக்காரர்கள் கூடயும் இருக்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது இல்லை நெகட்டிவாக இருக்க போகுது. இந்த மாதிரி பல புதுமையான தகவல்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு சிறப்பான நபர் இங்கே வந்திருக்காங்க. பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா அவர்களை தான் இன்றைக்கும் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். நிறைய வீடியோ பதிவுகள் மூலமாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க, கன்சல்டேஷன் மூலமாகவும் மீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது மெசேஜோட உங்களை மீட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஓகே, இங்கே நான் மீட் பண்ணிடுறேங்க, வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன், ஆனால் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் யோக பிரபா அவர்களை சந்திக்கலாம். எஸ் எழுத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக எஸ்ன்னு சொன்னோன்னா எனக்கே எஸ்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. என்னுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் நேர்களுடைய ராசிக்கும் இந்த எஸ்ஸுக்கும் உள்ள அந்த உறவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னே இன்றைக்கி ஏன் இந்த பதிவை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அப்படி என்ன அந்த எஸ்ஸில் இருக்குது? எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக குரு பகவானுடைய ஒரு லெட்டர்ஸ்னால் எஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மற்ற கிரகங்களை விட ரொம்பவே இயற்கையான ஒரு சுபர் அவர். அது மட்டும் இல்லாமல் குருனா நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தந்தை குருவாக நினைக்கிற அத்தனை பேருக்குமே எடுத்துக்கிற ஒரு எண்ணு அப்படின்னா நம்ம குரு பகவானை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் எண்ணுக்குரியது தான் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஸுங்கிற நம்பர் இதே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த குருவோட எண்ணு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவேவும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்களை மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய எண்ணம் உள்ளவங்களேவும் அவருடைய லெட்டர்ஸ் இருக்கிறவங்களேவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராசியில் உள்ளவங்க அந்த லெட்டரில் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு ராசியில் உள்ளவங்களுக்கு அந்த எஸ் லெட்டர் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க ஏதாவது ஒரு உறவில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்க செய்ய போறாங்க இல்லைன்னா கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான மெயினான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இப்போ கோள்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து சூரியன் எஸ்ஸில் வருவாங்க. ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் இங்கிலீஷில் எஸ் வருது. சுக்கிரன் அப்படின்றதும் எஸ்ஸில் வருது. ஸோ மெஜாரிட்டி எஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்ற அந்த லெட்டரை பார்க்கும்போது வளைஞ்சு கொடுக்குற மாதிரியும் தோணும், ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் தோணும். அந்த எழுத்துக்குன்னே மகிமை இருக்குங்க.
கண்டிப்பா வளைந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முரண்பாடான இடத்துலனாலும் சரி இல்ல ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்குது பிரச்சனையா இருக்குனாலும் சரி அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது ஒரு ஆளா எஸ்ங்கிற நம்பர்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. எஸ்ங்கிற பேர்ல முதலெழுத்துல உள்ளவங்களா தான் இருப்பாங்க. மத்தவங்களாம் இல்ல என்ன ராசி என்னனாலும் இருக்கட்டுமே ஈகோ அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல பரவாயில்ல நம்ம விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற பர்சனா அந்த எஸ்ங்கிற லெட்டர்ஸ்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதுதான் மெயின். ஓகே, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எஸ்ஸோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா இல்லை சுமார் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு எஸ் எந்த உறவு முறையில் வந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட எப்படி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஆரம்ப ராசி ஆகிய மேஷ ராசி அதிர்ஷ்டமோ அதே மாதிரி பொறுமைசாலியான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவாக வரக்கூடிய மீனராசி அன்பர்கள் தான். இந்த மீனராசி அன்பர்களுக்கு எஸ் லெட்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய எந்த உறவினுடைய செய்தி காத்துட்டு இருக்குன்னு கேட்கலாம். மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் லெட்டர் கூடிய தாய் ஒரு உதவுதான். தாய் வந்து ஒரு உதவியா இருப்பாங்க. தாய்ங்கிற ஒரு அது வந்து தாய் மட்டும் கிடையாது, பெரியம்மா சித்தின்னு எடுத்துக்கலாம், அல்லது தாய் வழியில வயதுல இருக்கிற யாருனாலும் சரி ஒரு பெரிய ஒரு உதவி பண்ண போறாங்க. என்னப்பா இதுல என்ன ஒரு பெரிய அதிசயம் இருக்கு, என்னதான் இருந்தாலும் தாய் எல்லா வகையிலும் உதவியா தானே இருப்பாங்கன்னு சொன்னாலும் சரி. ஆனா ஒரு பெண்ணு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான ஒரு சூழல், திருமணம் முடிஞ்ச பெண் ஒரு வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு, பாதிப்பு இருக்குன்னு சொல்லும்போது நிறைய வீட்டுல சொல்றது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கும், அப்படி இல்லை அப்படின்னா நீ அது பழகிதான் ஆகணும், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ திருத்துன்னு சொல்ற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் நிறைய கேட்டிருப்போம். ஆனா மீனராசினியர்களுடைய இருக்கிற தாய் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா எஸ் லெட்டர்ஸ்ல உள்ளவங்க நீ வா நம்ம பாத்துக்கலாம், நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், உன்னால என்ன செய்ய முடியுமோ நீ செய், நீ வா, நீ வந்து அது குழந்தைகளோட இருந்தாலும் சரி குழந்தைகள் இல்லாம இருந்தாலும் சரி ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நீ யாருக்கும் அடிமையா இருக்காத, நீ வந்துரு, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், உன்னால நீ அதிகமா நான் அடுத்து படிக்கணும்னு நினைக்கியா படிச்சுக்கோ, அல்லது வேலைக்கு போகணும்னு நினைக்கியா வேலைக்கு போ. அதாவது ஒரு ரொம்ப வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாத இருக்கிற மீனராசினியர்களுக்கு எஸ் லெட்டர்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருப்பாங்க. அது தாய் வழியில தான் வரும். தாய் வழியில வரக்கூடிய உறவு உங்களுக்கு புதுசா ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுவதற்கான பாசிட்டிவிட்டியவே வந்து அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவான ராசியா இருந்தாலும் கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அது வந்து தாய் மூலமாகவோ தாய் வழி மூலமாகவோ நடக்கிறது அப்படின்றது கூடுதல் சிறப்பாக தான் நம்ம எல்லோருமே வந்து பார்க்குறோம். இது உண்மையிலே நடக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு அவங்க வந்து மேற்கொள்ளணும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க. தாய் வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு உதவி பண்றாங்க எல்லாம் பண்ணாலுமே ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இவங்களுக்கு வந்து மீனராசினியர்கள் வந்து தைரியமான ஒரு பர்சன் தான். ஆனாலும் என்னன்னா யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை அன்பா பேசுறாலே அழுதுருவாங்க, அவங்களை கண்ணை மூடி நம்பிடுவாங்க. அப்படி நம்பிக்கை துரோகம் நிறைய அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ நீ வரும்போது நீ நம்பிக்கை துரோகம்னாலும் சரி ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசி பழணுமோ அவங்க தாயார் ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. அவங்களுடைய தாயார் மூலமா தான், ஏன்னா நம்மளுடைய இதற்கு முன்னாடி ஒரு கைக்குள்ள வச்சு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறவங்களுக்கு புதுசா ஒரு பெரிய பிரச்சனைகள்னு சொல்லி வரும்போது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒரு முயற்சி எடுத்து வைக்கும் போது தாயால இருக்கும். ஸோ எல்லா வகையிலுமே தாய் ஒரு உதவியா இருக்கிறதுனால இவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அம்மன் வழிபாடு தான் நிச்சயமா பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த அம்மாவும் உதவி பண்ணுவாங்க, நம்மளுடைய அம்மனும் உதவி பண்ணுவாங்க. அம்பாலும் வெள்ளிக்கிழமை தோறும் சரி அவங்க ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்களேவும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அம்மா வயசுல உள்ளவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது. பொதுவாகவேவும் இவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்த பிள்ளையா தான் மீனராசி போயிருப்பாங்க மீனராசிக்காரங்க. ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பெரியவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் பெரியவங்க மூலமா ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கும். அதை இன்னும் கொஞ்சம் தக்க வைக்கிறது மூலமா இவங்களுக்கு இருக்கிற பாதிப்புகள் வராது, இனியும் அந்த பாதிப்புகள் வராம எச்சரிக்கையோட இருக்கலாம். இப்போ தாய் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், ஒரு சிலருக்கு வந்து அந்த தாய் அப்படின்ற அந்த உணர்வே இல்லாம வளர்ந்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க இந்த பதிவை பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும், எனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி சொல்லலாம்? எஸ் லெட்டர் எந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக? எஸ் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அத்தை, அதாவது தாய் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு திருமணம் முடிந்த ஒரு அத்தை. அதாவது திருமணம் முடிந்து எல்லாருமே தன்னுடைய மகனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு இல்லை, தன்னுடைய மருமகளுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. தன்னுடைய மகனை கூட அடிச்சு நீ பண்ணது தப்பு, நீ போ வெளியில போ, நான் என் மருமகளை வச்சு பாத்துக்கிறேன்னு ஒரு மாமியார்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் மீனராசினியர்களுக்கு கண்டிப்பா அமைவாங்க. அப்படி இல்லாத பட்சத்திலையும் அந்த வயதில் உள்ளவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. தாயிட்ட இருக்கக்கூடிய பாசமும் பாதுகாப்பும் நிச்சயமா அவங்க கிட்டேயும் இருக்கும் இவங்களுக்கு மீனராசினியர்களுக்கு. தாய் அன்பை ஈடு செய்ய முடியாது
இல்லைனாலுமே அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு உறவு நிச்சயமாக இருக்கணும் கேட்குறதே எங்களுக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மீனராசி அன்பர்கள் யாருமே வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு தாய் மூலமாகவோ இல்லை தாய் மாதிரி இருந்து உங்களை காக்கக்கூடிய அந்த உறவு கண்டிப்பாக எஸ் லெட்டரில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்காங்க, ஆமாங்க, எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க பெயரை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதை பார்க்குறதே எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இவங்க வாழ்க்கையில் அவங்க இன்னும் வலுவாக இருக்கணும், இவங்க கூட இன்னும் பிணைப்பாக இருக்கணும்னா என்ன வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும்? அம்பல் வழிபாடு பண்ணலாம். அம்மன் அம்பாள் வழிபாடு பண்ணலாம். பண்ணால் இன்னும் கூட அதிகமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு எனர்ஜி பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கும். அம்மான் வழிபாடுனா என்ன மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாமா, இல்லை ஆலயம் போய் சாமி சுத்திட்டு வர்றது எந்த மாதிரி? வெள்ளிக்கிழமை தோறும் போய் வழிபாடு பண்ணணும். இதை வீட்டில் வச்சேவும் ஒரு விளக்கேற்றி அம்மன் படத்துக்கு பூ போட்டு விளக்கேற்றி, கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் வச்சே விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். கோயிலுக்கு போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும். அப்படி முடியாதவங்க வீட்டில் வச்சு பண்ணலாம். பாருங்க, அம்மன் வழிபாடு அதுலேயும் தாய் தான் வராங்க. அந்த தாயினுடைய வழிபாடு செய்யும் பொழுது தாய் உறவில் இருக்கக்கூடியவங்களும் தாயுமே உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீனராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசுனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்தது, ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவாகவும் இருந்தது, அதே சமயத்தில் லாஜிக்காகவும் இருந்தது. ஸோ எஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை இப்போது நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நினைவுபடுத்தியிருப்பாங்க. அதை நினைவுபடுத்திய யோகப்பிரபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யோகப்பிரபா அவர்களுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க. எனக்கு அவங்க கிட்ட அவங்களுடைய இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பர்சனலாக நீங்கள் அவங்க கிட்ட வந்து கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அவைலபிளாக தான் இருக்காங்க. நான் டீட்டெயில்ஸ்க்கான காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்கள், முழுக்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கன்சல்டிங் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. சென்னைக்கு வரும்பொழுது டிரெக்டாகவும் வந்து அவங்க உங்களுக்கு கன்சல்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு முறை கன்சல்டிங் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது தான், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். வாழ்க்கை வளமடைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி புது புது தகவல்களோடும் ஆன்மீக தகவல்களோடும் தொடர்ந்து உங்களை நாங்கள் வந்து சந்திச்சுட்டே தான் இருப்போம். உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.